அறிவாளிக்கு அடையாளம் சத்தம் போட்டு பேசுவது இல்லை. ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டு பேசுவதுதான் அறிவாளியா? பேசுகிற போது செய்தியை சரியாக சொல்லுகிறீர்களா? நேற்றைக்கு இந்த மேடையில் அவர் பேசிய பேச்சை 1 மணி நேரம் 42 நிமிடங்களும் நான் கேட்டு முடித்தேன். அவர் பேசுகிறார், மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எங்கள் பெரிய. ஐயோ, அது பாடியது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் இல்லை. யார் பாடினார் என்று கூட அவனுக்கு தெரியாது. மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடிய நாமக்கல் கவிஞர் எனக்கு பெரியார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எல்லோரும் பெரியார். கண்ணதாசன் வரைக்கும் வந்து விட்டார். எப்போதாவது வரலாறு படித்திருக்கிறீர்களா? என்ன எழுதினார் நாமக்கல் கவிஞர்? நாமக்கல் கவிஞர் தன்னுடைய இறுதி நாட்களில் 72வது வருடம் இறந்து போய்விட்டார். அவர் இறந்து போகிற போது அவருக்கு வயது 83. அவர் என்ன எழுதினார் என்றால், கலைஞருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் தன்னுடைய இறுதி காலங்களிலே பொருளாதாரத்திலே சிரமப்பட்டு கொண்டிருந்த போது தேடி பிடித்து வாழ்நாள் முழுவதும் மாதம் ஒரு தொகை உங்களுக்கு அரசிடமிருந்து உதவித்தொகையாக வரும் என்று ஆணை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு அவர் விடை எழுதினார், நான் கேட்காமலேயே. குறித்துக் கொள்ளுங்கள், நான் கேட்காமலேயே. நாமக்கல் கவிஞர் திமுக காரர் அல்ல, அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் எழுதினார், நான் கேட்காமலேயே வாழ்நாள் முழுவதும் எனக்கு முன் தேதியிட்டு ஒரு உதவித்தொகையை கொடுத்திருக்கிறீர்களே. அவர் எழுதுகிற போது அந்த கடிதம் எப்படி தொடங்குகிறது என்றால், மெய்யன்பரே, கருணாநிதி என்னும் சொல் உங்கள் பெயராக மட்டுமில்லை, கருணையும் நிதியும் உங்கள் செயலாகவும் இருக்கிறது என்று நாமக்கல் கவிஞர் எழுதிய கடிதம் இருக்கிறதே. நாமக்கல் கவிஞர் பெரியார் என்றால் நாமக்கல் கவிஞர் பாராட்டிய கலைஞருக்கு என்ன பெயர் என்று நாங்கள் கேட்கிறோம். வரலாற்றை படியுங்கள்.